முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நல்லா இருக்கும். என்ன சொல்ல வந்திருக்காங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஏஆர் முருகதாஸ் கம்பேக்காக இருக்கு? இல்லை கிரேட் கம்பேக் தான் இது. சிவாக்கு இது பெஸ்ட் படமாக வரும்னு நினைக்கிறேன். இந்த இயரோட நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. மேடம் படம் எப்படி இருந்தது? மதராசி சூப்பராக இருக்குமா? எஸ்கே எப்படி இருந்தாரு? செம்ம வேற லெவல். படம் நல்லா இருக்கு. சூப்பராக நல்லா இருக்குண்ணா. சிவகார்த்திகேயன் ஃபேன். சூப்பராக இருக்குது படம். என்ன பிடிச்சிருந்தது? ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆக்ஷனும் நல்லா இருந்தது. எஸ்கே நான் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. ஓகே. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் இந்த படம். இருக்கும் தர்பாருக்கு அப்புறம் இப்போ ஒரு கம்பேக். சூப்பராக இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு படம். எஸ்கேக்கு இது செட் ஆயிருக்கா? ஆப்வியஸ்லி ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் எப்படி இருக்கு? மஜா படம்ண்ணா. என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? சிவகார்த்திகேயன் நல்லா எடுத்துகிட்டு போனாங்க. முருகதாஸ் கம்பேக்கு கன்ஃபார்மாக. ஓகே. மியூசிக் எப்படி இருக்கு? மஜாவாக இருந்தது. அவரே சொல்லவே தேவையில்ல, அவர் எப்பயுமே நல்லா தான் பண்ணுவார். ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி ப்ரோ? பயங்கரமாக இருக்கும். என்ன பிடிச்சிருக்கு படத்தில் உங்களுக்கு? படத்தில் ஆக்ஷன் த்ரில்லர் தான் ஃபுல்லாக. ஏஆர் முருகதாஸ் வச்சு செஞ்சுருக்காப்புல. இது வரைக்கும் லோக்கி படம், மணிரத்னம் படம், எல்லார் படமும் பார்த்தா எல்லாம் ஃப்ளாப் ஆச்சு. ஆனால் இந்த படம் அப்படி இல்லை. பிளாக் பஸ்டர் ஹிட்டு பயங்கரமாக இருக்குது. எஸ்கே ஆக்டிங் வேறு லெவலு. பயங்கரமாக இருக்குது. வில்லனுக்கெலாம் அனிருத் பீச்சும் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே வச்சு ஃப்ரேம்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஏஆர் முருகதாஸ் அப்படியே ரசித்து செஞ்சுருக்காப்புல. பயங்கரம். முருகதாஸ் ஒரு கம்பேக்காக இருக்கும். கம்பேக்கா? பெரிய கம்பேக் ப்ரோ. இதுதான் கம்பேக்கு. கம்பேக்னா இந்த படம் தான். படம்னா இந்த படம் தான். அந்த மாதிரி வேறுமா நல்லா இருக்கு. ஆக்ஷன் சூப்பர். ஓகே. என்ன சொல்ல வந்திருக்காங்க? செட் ஆயிருக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்? என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருந்தது சார். படம் செம்ம சூப்பர் சார். முருகதாஸ் ரொம்ப நாள் செம்மையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. அதை விட ஹீரோவை விட வில்லன் செம்ம கேரக்டர். வில்லன் தான் செம்ம. முருகதாஸ் ரொம்ப சூப்பராக நடிச்சார். விராட் கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருந்தது. செம்மையாக இருக்குது. முருகதாஸ் மீண்டும் ரமணா 2 எடுக்க போகிறாரு. வேறு லெவலில் போகுது படம். செம. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கு. அம்மா படம் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. எஸ்கே பிடிச்சிருந்ததா? எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா பண்ணியிருந்தார். சூப்பராக இருந்தது. படம் சூப்பர். படம் செம்மையாக இருக்குது ப்ரோ. எண்டிங்லாம் மாஸ். வாழ்த்துக்கள். படம் மாஸாக இருந்துச்சுன்னு நல்லா இருந்துச்சு. படம் வேறு லெவல் சார். படம் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. சிவகார்த்திகேயன் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு மஜாவா. வாழ்த்துக்கள். படம் எப்படி நல்லா இருந்துச்சு ப்ரோ. எப்படி சொல்ல வந்திருக்காங்க? என்ன விஷயங்கள்? இல்லை ப்ரோ, டிஃப்ரெண்ட் ஜேர்னர் நல்லா இருந்துச்சு எல்லாம். ஏஆர் முருகதாஸ் இது ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 10 நிமிஷம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ்கேயோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறேனே. எப்படி இருந்தது படம்? நல்லா தானே ரொம்ப நாள் கழிச்சு முருகதாஸ் அவருக்குமே வந்து ஒரு பேக் டு ஃபார்ம் சொல்லலாம். ஏன்னா ஒரு லைட்டாக ஒரு மெசேஜ் வந்திருக்கும். பழைய அந்த முருகதாஸ் கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பாரு. ஸோ ஓவராலாக நல்லா இருக்கு. ஆக்சுவலி இன்னும் சொல்ல போனால் 90s டேரக்டர் எல்லாரையும் காப்பாற்றிட்டாரு இவர் ஒருத்தர் தான் எஸ்கேப். இல்லை படத்துக்கு ஹைப் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. அந்த ஒரு இது இல்லை, அது நல்லது தான். அது இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு படம் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஹைப்பாக வந்து நீங்கள் ஒன்று எதிர்பார்த்து வந்து படம் பார்த்தீங்கன்னா அது இல்லாதன்ற மாதிரி தோணும். நீங்கள் எதுவுமே ஹைட் ஆகிக்கிறோம், அவ்வளோதான். அது படம் சூப்பராகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. இப்போ இப்படியே இருந்து படம் பார்த்தா நல்லா ஓடும். இப்போ இனிமேல் நல்லா இருக்கும். மேபி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? எஸ்கே சூப்பராக எல்லாம் ஆக்ஷனு, கேமரா ஒர்க் எல்லாமே சூப்பராக இருக்குது. உண்மையை புதுசாக இருக்குது. சூப்பர். சும்மா சொல்லக்கூடாது. துப்பாக்கியில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த எஃபர்ட் அதை விட கொஞ்சம் பெட்டராக கூட சொல்லலாம். ஆமாம், நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு, அதாவது நான் ஓவராக ஹைப்புக்காக சொல்ல, பட் ஆனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது கொஞ்சம் கரெக்டாக என்ன தேவையோ அதை கரெக்டாக காமிச்சிருப்பாரு ஏஆர் முருகதாஸ். சும்மா எல்லா படம் முன்னாடி வந்த படம் மாதிரி எதுவும் திணிக்காமல் எதுவும் என்ன தேவையோ அதை மட்டும் காமிச்சிருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும் படம். ஓவரால் நல்ல மூவி. நம்ம ஃபேமிலியோடு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ப்ரோ. ஓகே. என்ன சொல்ல வந்திருக்காங்க? எப்படி இருக்குது? என்னென்ன ஒர்க் அவுட் ஆகிருக்கு? ஃபுல்லாக ஃபைட்டு அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே.
எஸ்கேக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா? ப்ரோ 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. வில்லன் ஹீரோ 2 பேருமே ஆக்சுவலி ஹீரோ மாதிரி தான் அதில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் வந்து ரொம்ப ஹைப் ஏற்றி படத்தை அப்படியே சுத்தமாக நாஸ்தி பண்ணிட்டாங்க. இது ஒன்றுமே இல்லாமல் வந்து அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப நாளாக வந்து இந்த தேட்டரில் தான் வந்து படம் பார்க்குறேன். படம் பார்க்கும்போதெல்லாம் வந்து என்னடா படம் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படி தான் இருக்கும். ஆனால் இது பார்த்து முடிக்கும் போது தான் வந்து ஒரு வழியாக அந்த கேர்ஸ் முடிஞ்சு அப்படின்னு யோசிச்சாங்க. சீரியஸாக வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு கம்பேக்காக இருக்கும். நிச்சயமாக. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு விட்றாங்க. அவர் லாஸ்ட்டாக விட்ட டிசாஸ்டர்லாம் இது பிடிச்சிட்டாரு. எஸ்கேக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அவர் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் அது எப்படி சொல்கிறது, நல்லா பண்ணியிருக்காரு. அது வந்து இதுக்கு முன்னால் அப்படியே ரொம்ப நார்மலாக இருந்தார். இப்போ வந்து அந்த மாஸ் அது வேறு லெவலில் போயிடுச்சு. அது மதராசி படம் வேறு லெவல் ப்ரோ. ஓகே, எப்படி என்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? என்ன சொல்ல வந்திருக்காங்க? படம் ஃபுல்லாக நல்லா தான் இருக்குது. கதை சொல்லுவாங்க யாரும் தான் பார்த்து. முருகதாஸ் எப்படி அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கு? செம்ம கம்பேக் அது, வேறு லெவலு படம். எஸ்கேக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஆக்ஷன் தான் படம் ஃபுல்லாக. வில்லன் எப்படி பண்ணியிருக்காரு? துப்பாக்கியில் பார்த்துருப்பீங்க அவரை, அந்த அளவுக்கு டபுள் மடங்கு ப்ரோ இதில். ஆமாம், இதுலலாம் வேறு லெவல் வில்லன் ஹீரோ எல்லாரும் செம்மையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. படத்துக்கு பெரிய ஹைப் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அதை உங்களுக்கு நிவர்த்தி பண்ணியிருக்காங்க? இல்லை நல்லா தான் இருந்தது, கம்பேரிட்டிவ்லி நல்லா தான் இருந்தது. இனிமேல் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். ஒரு டிஷ் ஓகே, ரொம்ப இல்லைனாலும் ஒரு டிஷ் தானே கம்பேர். ப்ரீவியஸ் படங்களை கம்பேர் பண்ணும்போது, சிக்கந்தர் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருந்தது. எல்லாரும் எஸ்கேவோட இணையறாங்க அப்படிலாம் பேசுனாங்க. எஸ்கேக்கு ஏஆர் முருகதாஸ் அந்த காம்போ எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இல்லை நல்லா இருந்துச்சு. நமக்கு துப்பாக்கி படம் மாதிரியே நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. துப்பாக்கி படத்தோட வில்லன் பண்ணியிருக்காரு, துப்பாக்கிக்கும் இதுவும் கம்பேர் பண்ணும்போது என்ன விஷயம்? இல்லை நல்லா இருந்தது, எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஆண்டகனிஸ்ட் 2 பேர் பண்ணியிருக்காங்க. ரோஸ் அவரும் பண்ணியிருந்தார், அப்புறம் விஜய் தமால் ரெண்டுமே ரொம்ப ஸ்வாகெல்லாம் பயங்கரமாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஃபைனலாக வெளியே வரும்போது எல்லோரும் ஹாப்பியாக வரலாம். கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். மாஸ் ஹீரோ கேட்டகரியில் சிவகார்த்தினும் இருக்காங்க அப்படின்னாங்க. அதை ஒன் செகண்ட் அது ஆமாம், கண்டிப்பாக நம்ம விஜய்க்கு ஈக்குவலாக அவர் தான் பண்ணான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்தது மதராஸ்? எனக்கு சூப்பராக இருந்துச்சு என் படம். முருகதாஸோட கம்பேக்காக பார்க்கலாம். அது இல்லாமல் எனக்கு இந்த ஆக்ஷன் த்ரில் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பர்சனலாகவே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். நான் மற்றவங்க படம் வில்லனும் பண்ணியிருக்காரு. ஆமாம், அது சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஃபைட் சீனு, ஆக்ஷன்ஸு எல்லாமே நல்லா இருக்கு. அது ஆமாம், எனக்கு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு படம். எல்லாரும் பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம், எந்த குறையும் இல்லை. படம் எப்படி நல்லா இருந்துச்சு ப்ரோ? எப்படி சொல்ல வந்திருக்காங்க, என்ன விஷயங்கள்? இல்லை ப்ரோ, டிஃப்ரெண்ட் ஜேர்னர் நல்லா இருந்துச்சு எல்லாம். ஏஆர் முருகதாஸ் இது ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு இல்லை, ஆனால் நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 10 நிமிஷம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எஸ்கேவோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறேனே.